எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு. இப்போது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 தேர்வும் தொடர்ந்து வருது. செப்டம்பர்லேயும், அக்டோபர், டிசம்பரில். இப்போ அந்த பாலிட்டிக்கு என்ன படிக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கலாம். ஒரு சில புக்ஸ் வந்து ஓவர் ஹைலைட்டாக கொடுக்கலாம். ஒரு சில புக் வந்து அண்டர் ரேட்டடாக இருக்கலாம். சரி, ஓகே, அது நமக்கு தேவையில்லை. படிக்க போகிற எல்லாருமே வந்து இந்த மாதிரி நம்ம சிலபஸை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் குரூப் 1 குரூப் 2, 2A, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லா சிலபஸ் இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட சிலபஸ் இல்லை அப்படின்னா ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு சிலபஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியோட ஒரு 5 புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லக்ஷ்மிகாந்தோட புக் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட புக்கில் எந்த மாதிரி கண்டென்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் விரும்பி படிக்கிற பிரகதீஷ் புக்கு, இது வந்து நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில். இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு புக்கோட பாலிட்டியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா A3 புக் நம்ம சுரேஷ் அவர்கள் வந்து ரொம்ப முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. இந்த A3 புக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஒவ்வொன்றும் என்ன மாதிரி கான்செப்ட் சொல்ல போகுது பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் இருக்கிறதா சொல்ல போகுது. பட் அவங்க சொல்லியிருக்க விதம் எப்படி இருக்குன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். லக்ஷ்மிகாந்த் புக் யூபிஎஸ்சியிலிருந்து சின்ன சின்ன எக்ஸாம் வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக அதிகமாக யூஸ் பண்ணுற புக் பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த் அவர்கள் எழுதிய இந்தியன் பாலிட்டி. இவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க மாதிரியே ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்படிலாம் நமக்கு வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து கொண்டு வந்தாங்க, இடைக்கால அரசு எப்படி ஆரம்பித்தாங்க, அதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த மாதிரிலாம் பதவி வகித்தாங்க, இந்த மாதிரி சிம்பிளாக ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ட் 1ல் ஆரம்பித்து பார்ட் 25 வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இந்த புக்கில் வந்து நமக்கு தமிழில் கிடையாது. ஸோ இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் கண்டென்ட்டில் நீங்கள் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு 10 பேஜுக்கு கொடுக்குறாங்க. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குன்னு கொடுக்காம இதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு எப்படி வந்து உருவாச்சு, அது என்னென்ன இருக்குது, அமெண்ட்மெண்ட்லாம் எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1க்காக படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க கம்பல்சரி இந்த புக்கை யூஸ் பண்ணணும். இது உங்கள் விருப்பம் தான். இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. பட் என்னோடய பர்சனலாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஸ்கூல் புக் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கை படிக்கிறோமா, அது கூட இந்த லக்ஷ்மிகாந்த் புக் படிச்சிங்க அப்படின்னா அதுவே போதுமானது. குரூப் 1 படிக்கிறவங்க. குரூப் 4 படிக்கிறவங்க இதை படிக்கணுமான்னு கேட்டால் ட்ரூலி இது தேவையில்லை. இவ்வளோ கண்டென்ட் தேவையில்லை. ஸ்கூல் புக் படிக்கிறவங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு சில சின்ன சின்ன வீடியோக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எய்ம் டிஎன் எய்ம் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னாலே போதுமான. அவங்க இதையும் ரெஃபர் பண்ணி நம்ம சிலபஸ்க்குள்ளே கவர் பண்ணி குரூப் 4க்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கை வந்து நீங்கள் குரூப் 1 படிக்கிறீங்க கம்பல்சரி படிங்க. குரூப் 2, 2A உங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். குரூப் 4க்கு வந்து தேவையில்லை. நீங்கள் வேறு ஒரு வீடியோ மூலிமா நோட்ஸ் எடுத்துக்கங்க. அதுக்குன்னு சொல்லிட்டேன். அந்த டிஎன் எய்ம் சேனலோட நோட்ஸ் படித்தாலே போதுமானது. அடுத்ததாக பார்க்க போகிற புக் வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட பாலிட்டி புக். இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நமக்கு கிடைக்குது. இவங்க எந்த மாதிரி நமக்கு நோட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே சிலபஸ் குரூப் 1, குரூப் 2, 4 இந்த எல்லா சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. பர்சனலி நான் ஃபீல் பண்ணது வந்து கொஞ்சம் புக் ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். குட்டியாக மீன்ஸ் இந்த எழுத்துக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரீடபுளாக இருந்திருக்கலாம். மற்றபடிக்கு கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா குட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப அதிகமாலாம் கொடுக்கல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கு. உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இந்த புக்கோட பாசிட்டிவ் என்னென்னா நமக்கு ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். நம்ம வந்து பேக்கில் வச்சு ரொம்ப எப்படி சொல்ற காம்பேக்டாக இருக்குது இந்த புக் வந்து. மற்றபடிக்கு இதுலேயும் வந்து உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் வந்து எல்லாமே நார்மலாக இருக்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக எனக்கு இதில் ஒன்றும் எது பெருசாக ஃபீல் ஆகலை. ஓகே, இது உங்கள் ஆப்ஷனலாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த புக் யார் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாருமே இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் கண்டென்ட் வைஸ் வந்து நீங்கள் செலக்டிவாக படிச்சுக்கங்க. கொஞ்சம் சில ஏரியாக்கள் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் கான்செப்டில் வந்து யூஸ் ஆகுமானா கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸுக்கு இந்த புக் வந்து போதுமானது. ஆனால் லக்ஷ்மிகாந்த் அப்படி கிடையாது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறையா பேர்த்துக்கு இந்த புக் பிடிச்சிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். பிரகதீஷோட இந்திய அரசியலமைப்பு. இந்த புக்கில் பாசிட்டிவ் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விருப்பத்தை உண்டாக்குற மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த புக் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி உங்களால் படிக்கவே முடியாது. அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்குது. ஏன்னா அவங்க ஒவ்வொன்றும் ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. பட் இந்தளவுக்கு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் படிக்கணுமான்னு கேட்டால் ஒரு விதத்தில் இது ட்ராபேக்காகவும் அமையலாம். ஏன்னா அதிக டைம் வந்து நமக்கு சாப்பிட்ரும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வீடியோவும் கொடுத்துருக்கு. ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாலாம் டீப்பாக கவர் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். எந்த ஏரியா வாசிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்க பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக் வந்து நமக்கு சிலபஸ் வைஸ் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட பாசிட்டிவே இந்த கலர்ஃபுல் தான். உங்களுக்கு பார்த்தோன்னே படிக்கலான்னு ஒரு ஆசை வரும். வேறு என்ன சொல்ல போனால் இவங்க எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்க எல்லா எக்ஸாம் புக்கும் எல்லா விஷயமும் கவர் பண்ணியிருக்காங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் அவங்க கொடுத்துருக்க விதம் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்த லக்ஷ்மிகாந்த் அதாக இருக்கட்டும், சங்கரோடதாக இருக்கட்டும், பிளாக் அண்ட் ஒயிட் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு இன்னொரு ஆர்வத்தை தோன்ற மாதிரி இருக்குது. கண்டென்ட் வைஸும் வெரி குட். இப்போ இந்த 3 புக்லேயும் என்னோட பெஸ்ட்டு சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரகதீஷ் தான். மறுபடியும் சொல்கிறேன், இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, பர்சனல் ஒப்பீனியன் தான். பட் இது எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2மே படிக்கலாம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. இப்போவும் சொல்கிறேன், குரூப் 4 படிக்கிறவங்க இந்த புக் வந்து ஓவராக தான் இருக்கும். ஸோ செலக்டிவாக படிக்கணும். குரூப் 1 படிக்கிறவங்க எல்லாமே படிக்கலாம். மெயின்ஸுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஐஏஎஸ் அகாடமி. இந்த புக்கோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும் இந்த புக்கு. நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த 2 ரோவாக கொடுத்துருக்காங்க சங்கரோட இது மாதிரி. ஏன்னா இடத்த மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை. மற்றபடிக்கு இதில் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. அங்கங்கே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ். மற்றபடிக்கு மேஜர் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் கிடையாது. மற்றபடிக்கு ஸ்கூல் புக் எல்லாமே ஸ்கூல் புக் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் நம்ம பார்த்துருக்க எல்லா புக்குமே ஸ்கூல் புக்கு நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. இதை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் என்னை கேட்டால் தேவையில்லை. பட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூல் புக் ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ஸ்கூல் புக்கில் எந்த மாதிரிலாம் கண்டென்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஆனால் பாலிட்டிக்கு ஸ்கூல் புக் மட்டும் போதுமானதாக இருக்காது. இது நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கங்க. ஏன்னா அடுத்து வந்து ஒரு இந்த புக்கோட பாசிட்டிவ்ஸ் நிறையா சொல்லலாம். நெகட்டிவ் ஒன்றே A3 புக். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிரேட் கண்டென்ட் இருக்குது. இதுக்குள்ளே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2மே உங்களுக்கு ஒன்றா கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் டவுட் இருந்தால் நீங்கள் போய் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷோட நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஏன்னா நான் பர்சனலி இதாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் புக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக நான் இந்த A3 புக் தான் மெயின் புக்காக படிச்சிட்ருக்கேன். ஏன் இது படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உள்ளே படிக்க வரும்போதே இந்த புக்கை நான் வாங்கிட்டேன். ஸோ இதில் படிச்சிட்ருக்கேன். ஸ்கூல் புக் ப்ளஸ் இந்த சுரேஷோட தான் படிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து எல்லாமே சூப்பராக கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் மிகப்பெரிய நெகட்டிவ் சைஸ் பெருசாக இருக்குது, எழுத்து வந்து சின்னதாக இருக்குது. சங்கர் புக்கை விட எழுத்து சின்னதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த புக் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. உங்கள்கிட்ட வந்து சிலபஸ் ஃபஸ்ட்டு மெயினாக கையில் இருக்கணும், சிலபஸ் இருக்கணும். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து நீங்கள் லக்ஷ்மிகாந்த் எடுத்துக்கலான்னு நான் சொல்லுவேன். குரூப் 1 படிக்கிறவங்க. குரூப் 4 படிக்கிறவங்க நம்ம சுரேஷோட A3 புக் எடுத்துக்கலாம்.
குரூப் 1 படிக்கிறவங்க எடுத்துக்கூடாதான்னு கேட்டால், என்னை கேட்டால் A3 புக் வந்து குரூப் 1க்கு சூட்டபுளாக இருக்குமான்னு பர்சனலாக கொஞ்சம் நாட் ஓகே தான். நீங்கள் பர்சனலாக குரூப் 1 படிக்கிறவங்க இந்த புக் எடுத்துக்கங்க. தமிழில் படிக்கிறவங்க. இங்கிலீஷில் படிக்கிறவங்க லட்சுமிகாந்த் எடுத்துக்கங்க, நல்லாயிருக்கும். இந்த 2 புக்கும் நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ரெஃபர் பண்ணுறதுக்காக. பட் A3 புக் வந்து குரூப் 4 படிக்கிறவங்க இந்த A3 புக் வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா கண்டென்ட்டும் அளவாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. குரூப் 4க்கு என்னோட ஒப்பீனியன் வந்து இதை நீங்கள் கவர் பண்ணிக்கங்க. குரூப் 1க்கு பிரகதீஷையும் லக்ஷ்மிகாந்த் யூஸ் பண்ணிக்கங்க. ஆனால் எந்த புக் படித்தாலும் சரி ஒரே புக்கை வந்து திரும்ப திரும்ப படிங்க. அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க. உங்கள் வீடியோஸ் மூலிமா ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் வீடியோ பாருங்கள். அப்பப்போ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நியூஸ் பேப்பர் படிச்சிங்கனால நீங்கள் பாலிட்டிக்கை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நிறையா புக் வாங்கி வச்சுருக்கனால எல்லா புக்குமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு புக்கில் வந்து நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். வரப்போகிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்கும் நல்லா படிங்க. நல்லபடியாக எக்ஸாம் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இன்னொரு புக் ரிவ்யூவோட பார்ப்போம். நன்றி, வணக்கம்.